உலகத்தமிழர் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026 ஆண்டினுடைய ராசி பலன். மகரம், உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரம் உடையவர்களும் மகர ராசியைமான இவர்களுக்கு இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு மகர ராசிக்கு 100% சிறப்பான ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. குரு நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்குது, கேது நல்லா இருக்குது. அதனால் நல்ல பலனை இந்த ராசிக்கு கொடுக்கும். அப்போ முதல்ல கோச்சார பலன் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, கோச்சார பலன் தற்சமயம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் 2026 ஒரு 5 மாதத்துக்குள்ளே 6ஆம் இடம் அப்படிங்கிற ரோகஸ்தானம். முதல் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சீக்கு பிணிகள், மருத்துவ பிணிகள் இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் குரு பயிற்சி 5ஆம் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காரணத்தினால் திருமணம், நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், சுபகாரியங்கள் பண்ணலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். நல்ல சிறப்பான அந்த குரு செகண்ட் ஹாப்பில் நல்ல ஒரு மேன்மையை கொடுத்து நல்ல வெற்றிகளை கொடுத்து சிறப்பாக வச்சுக்குவார். அடுத்தபடியாக சனி பகவான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கின்றது, சனி 3ஆம் இடத்துல இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதனாவது நடந்துட்டு போகலாம் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோற்றுக்கிட்டே இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ண உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எதையுமே நம்மளுக்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்குது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சி செஞ்சால் நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். ராகு இருப்பதும் நல்ல சிறந்தது. சகோதரர்களால் நல்ல உதவி ஏற்படும். அப்போ நல்ல முயற்சி செய்தால் நீங்கள் நிறைய செல்வ வளம் பெருகும். வீடு வாசல், சொத்து சுகம், பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் நிறையா சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பேராசைப்படாமல் கவனமாக இருந்து ஓரளவு ஆசைப்படணும். அது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சியாக போயிடும், பார்த்துக்கங்க. கேது 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல கேது உள்ளது தகப்பன் சாணம். நல்ல அறிவு, ஆற்றல், சிந்தனையை கொடுக்கும். வாழ்க்கையில் நிறையா பாடங்களை கற்றுக்கலாம். அதே சமயத்தில் தகப்பன் வழியில் சொத்துக்களில் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி முன்னோர்களுடைய சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். தகப்பன் வழி உறவுகள் பகையாக இருந்ததெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், நன்மை ஏற்படும். அதே சமயத்தில் சில பேர் படிக்கின்ற சில குழந்தைகள், மாணவர்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு, அப்புறம் ஆராய்ச்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு புதிய பாடத்தை எடுத்து அவர்கள் அதில் நல்ல அனுபவத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்களுக்கு இது நல்ல ஒரு பலனுள்ள ஆண்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக வியாபாரிகளுக்கு இரும்பு, வாகனம், மருந்து, அது இல்லாமல் பொறியியல், ஐடி மற்றும் வெளிநாடு வியாபாரம், போக்குவரத்து, இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மை, விவசாயமும் நல்ல மேன்மையை கொடுக்குங்கிறான். உத்தியோகஸ்தர்கள், அரசியல், ஆன்மீகம், பொது தொண்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங் மற்றும் ஐடி, இது நீர்ப்பாசனம், இது சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் காவல்துறை, போலீஸு, இமிக்ரேஷன், இராணுவம், இந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல சிறப்பாக நன்மை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு பணம், பதவி, புகழ் பெற்று நல்ல செல்வம், செல்வாக்கு, பாராட்டுகள் கிடைக்கும். ஆனால் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். சோம்பேறியாக இருந்தால் சமபலன் உண்டாகும். முயற்சி எடுத்தால் வெற்றி அடையலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு உள்நாடை விட வெளிநாட்டில் சிறப்பாக இருக்கும். கலை, கல்வி, நிதி, நீதி,
பத்திரிகை, மீடியா, சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல் இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் சில ப்ரோக்ராம் செஞ்சு அதன் மூலம் நிறைய காசுகளை திரட்டி வரக்கூடிய அளவிற்கு யோகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக குடும்பத்தில் ஏற்பட்ட பகை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், சீக்குப்பிணிகள் எல்லாமே நிவர்த்தியாகி இந்த ஆண்டு இந்த குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும், சுபகாரியம் ஏற்படும். நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும். அதற்குள்ள முயற்சியை எடுக்கவும். முயற்சி செய்தால் ஜெயிக்கலாம், இல்லைனா இல்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பெண்களுக்கு இவ்வாண்டு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நகைகள், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். அதே சமயத்தில் நல்ல முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு செல்வ வளம் கிடைக்கும். அது கடன் வாங்காமல் கையில் உள்ளதை வைத்து நீங்கள் பொருட்களை வாங்கணும். நம்மளுக்கு டைம் நல்லா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் கடனை வாங்கி வச்சிங்கன்னா கடன் தொல்லைகள் ஏற்படும். கவனம் தேவை. விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. ஆரம்ப காலத்தில் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்து நல்ல பெரும் செல்வம் ஏற்படும். பிற்பகுதியில் விவசாயத்தை கவனமாக செய்யவும் லாபம் கொஞ்சம் சமபலனாகும் என்று சொல்லப்படுகிறது. தொழில், கல்வித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, தலைமை பொறுப்பு, அரசியல், மருத்துவம், இரும்பு, வாகனம், பொறியியல், ஐடி சார்ந்த தொழில் செய்பவர்கள் அனைவர்களுமே நல்ல உயர்வு ஏற்படும், லாபம் ஏற்படும். வெளிநாடு போக்குவரத்து இதெல்லாம் நல்ல வெற்றி அடைவார்கள். அடுத்தபடியாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், வாதம், பித்தம், மந்த புத்தி, சிலருக்கு ஆப்ரேஷன் ஏற்படும். கவனம் தேவை. மகர ராசிக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதிர்ஷ்ட எண் 5, 8. அதிர்ஷ்ட தேதி 5, 14, 23, 8, 17, 26. அதிர்ஷ்ட கலர் நீலம். அதிர்ஷ்டக்கல் நீலக்கல், ப்ளூ சஃபயர். அதிர்ஷ்ட கிழமை புதன்கிழமை. அதிர்ஷ்ட கடவுள் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட வயசு 5, 14, 23, 32, 41, 50, 59, 68. இந்த வயசில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, வீடு வாசல், சொத்து சுகங்கள், லாட்டரிகள் மற்றும் திருமணம், பிள்ளை பேறு எல்லாமே இந்த வயசில் இந்த காலம் வருகின்ற காலகட்டத்தில் இந்த வயசுக்கு ஏற்ப உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பரிகாரம். சனி பிரதோஷம் வரும் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி நன்மை ஏற்படும். சனிக்கிழமை வரும் பௌர்ணமி அன்று சிவன் கோயில், அதாவது திருவண்ணாமலை போன்ற புனித தலங்களுக்கு சென்று அந்த கிரிவலம் வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணாலே போதும். இல்லைன்னா ஒரு துளசி மாலை போட்டு வணங்கி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நன்மை ஏற்படும், நோய் நொடியெல்லாம் தீருங்கிறான். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. எள்ளு விளக்கு போட்டு வழிபட்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். கடன், கஷ்டம், இதெல்லாம் நோய்கள் இதெல்லாம் நீங்கி நல்ல வளமான வாழ்க்கை அமையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகிய மகர ராசிக்கு நல்ல பலன் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இது பொது பலன் தான் நான் சொன்னது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி சிறப்பாக இருக்குமேயானால், நீங்கள் ஜென்ம ஜாதகம் சரியாக அந்த தசா புத்தி அந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். இதை விட 100க்கு 200% நன்மை ஏற்படும். அந்த தசா புத்தி சரியில்லாத புத்தியாக இருந்து உங்களுக்கு ஆப்போசிட்டான புத்தியாக இருக்குமேயானால் ஒரு 50% தான் ஏற்படும். ஆகையினால் விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி நீங்கள் முழு விவரத்தை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.